பாலம் பட்டையை கலப்புது. ஆன் பண்ணாமலே கொடுத்துருக்கேன். ஆன் பண்ணவே இல்லையா? சின்னத்தில் ஒரு பையன் பர்ஃபார்மன்ஸ் டூரிஸ்ட் பிளேஸில் வந்து பிரிட்ஜ் அப்படியே ஆடி 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 உடஞ்சிருக்கும். கன்னியாகுமரி ஏர்லி மார்னிங் வந்தாலும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். எனக்கு என்னமோ தெரியல, திடீர்னு அந்த மாதிரி தாட் வந்து அது பிடிக்கலான்னு பார்க்குறேன். அவ்வளோ மீன் அடிபட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஸ்பாட்டுக்கு நாங்கள் 2 பேரும் போயிட்டு இருக்கோம். இந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாத்தூர் டேம் அப்படின்ற பிளேஸ்ல தான் இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த டேமோட பேரை வந்து என்ன சொல்றாங்கன்னா ஹேங்கிங் பிரிட்ஜ். நிறைய ஒரு 3-4 இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம சிஎம் பீரியட், அதாவது காமராஜ் அவர் வந்து சிஎம்மா இருக்கும் போது இந்த பாலம் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இது கட்டினதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய போகணுன்றதுக்காக தான் கட்டியிருக்காங்க. மிக பிரம்மாண்டமாக இருக்க இந்த பிரிட்ஜை தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வழக்கம் போல் இது என்ன ஏது எந்த வருஷம் நான் கட்டினதுன்னு பார்க்காம இந்த இடத்த ரியலாக நம்ம போய் என்ஜாய் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி என்ஜாய் பண்ணுறோம். வாங்க. இந்த இடத்துல ஏகப்பட்ட ஷூட்டிங் நடந்திருக்கு. அதில் ஒரு சில ஷூட்டிங்கோட சின்ன சின்ன கிளிப்ஸ் நான் வந்து ப்ளே பண்ணுறேன். நம்ம ஒற்றை திசையாய் மாற்றி உன் வரவை பார்த்திருந்தேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தொட்டி ஜியார நம்ம சிம்புவும் இங்கே தான். அப்புறம் நம்ம இளைய தளபதி நம்ம விஜயனோட ஷூட்டுமே இந்த இடத்துல ஒன்று போயிருக்கு. இந்த படம் பேர் எனக்கு தெரியல. நான் வாங்கும் சுவாசங்கள் எல்லாம் இன்னொரு ஒரு ஷூட்டுமே இங்கே போயிருக்கு. இது எந்த படம் அப்படின்னு தெரியல எனக்கு. இது வெறும் பாலம் இல்லைங்க. ஆக்சுவலாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கனெக்ட் ஆகி ஒரு குடும்பமே வாழக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. 1960s இந்த பிரிட்ஜ் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம காமராஜன் சார் வந்து சிஎம்மாக இருக்கும் போது கட்டியிருக்காங்க. என்ன ப்ரோ போயிட்டே இருக்கீங்க அங்கே இருந்துட்டு? இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? ஆக்சுவலாக வந்து இது ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்கு நாகர்கோவில் வட்டம். ஸோ மாத்தூரில் ஒரு டேம் இருக்குது. ஸோ அந்த டேமுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். அண்ட் இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லைனாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து இதை பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க இந்த பிளேஸில். இது வழியாக வந்துச்சுன்னா தண்ணி வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் போகும். ஆக்சுவலாக நிறையா ரீல்ஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பார்த்து வந்துருப்பீங்க. தண்ணியில் அங்கேருந்து குதிச்சு அப்படியே வரிசையாக வந்துட்டு இங்கேருந்து அப்புறம் இடையில குதிப்பாங்க. ஸோ இந்த பிளேஸ் எங்கே இருக்குது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்திருப்பாங்க. அண்ட் இதில் வந்து என்னென்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப செக்யூர்டாக தான் போகிறாங்க. ஏன்னா இதை தாண்டி வேறு எங்கேயும் போக முடியாது. இங்கேருந்து அப்படியே அடிச்சுட்டே போச்சுன்னா தண்ணி அந்த எண்டு வரைக்கும் போயிடும். அங்கேயுமே ஆள் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இங்கே இல்லை. ஸோ 2 சைட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது வழியாக மேலே ஏறி மக்கள் வந்துட்டு ஸோ அது வழியாக அங்கே அந்த சைடில் என்ட்ரி இருக்குல்ல, அந்த வழியாக வருவாங்க. இது ஒரு என்ட்ரி இருக்குது, அதுக்கும் அந்த சைடில் ஒரு என்ட்ரி இருக்குது. அண்ட் இங்கே கீழே இருந்த வழியாக தான் நம்ம வந்தோம். இந்த வழியாக தான் நம்ம மேலே ஏறி நடந்து வந்தது. ஸோ இது சுற்றியுமே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே ரப்பர் செடி வந்து வச்சுருக்காங்க, பெலாமரம் வச்சுருக்காங்க, பெலாப்பழத்தில் சிப்ஸு போட்டுட்ருக்காங்க. அண்ட் நிறையா கீழே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வரும்போது கண்டிப்பாக அந்த லோக்கல் கடையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக ஒருத்தான டேஸ்ட் தான் அந்த சைடில் இருக்குது. ஆக்சுவலாக நாகா தான் கூட்டிகிட்டு வந்தார் இங்கேயும் இந்த டைமும். ஸோ நாகா ஃபுல் டே வந்து இங்கே ஃபுல்லாக நம்மளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காரு பாருங்க. இது ஆக்சுவலாக வந்து ஒரு ட்ரோன் ஷாட் இதுலேருந்து தான் எடுத்து நான் போடுறேன், பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுங்க, ஃபுல் ஃபாரஸ்ட்டு. ஸோ இந்த
ஃபுல் ஃபாரஸ்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடில் வந்து தண்ணி, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஆக்சுவலாக இந்த இடத்துல இருக்குது. எல்லாத்தையுமே வந்து கவனிக்க முடியும், விவசாயத்தை வந்து பார்க்க முடியும். வேறு என்ன, இந்த இடத்துல வந்து நிறைய பேரோட அமைதியான ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு செம்ம ஜாலியாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து நடக்க முடியாமல் இந்த சைட்லேருந்து திருப்பி போயிட்டுருக்காங்க. இதுக்கு அடியில் வரைக்கும் ஃபுல்லாக போகுது தண்ணி தான். இதுக்கு அடியில் வரைக்கும் ஃபுல்லாக போகுது. ஆக்சுவலாக வந்து இதுலேருந்து இதில் ஜம்ப் பண்ணுவாங்க, இதுலேருந்து இது ஜம்ப் பண்ணுவாங்க எல்லாரும். அப்படி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ நான் வந்து அவரோட டெப்த்து வந்து ஒரு சில இடத்துல வந்து காமிக்கிறேன். ஸோ நான் ஆக்சுவலாக முடிஞ்சதுன்னா நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த பிளேஸில் போயிட்டு குளிச்சுடுவோம். கீழே நம்ம கீழே இருக்கிறது வந்து பாதாம் மரம். ஸோ எல்லாருமே தான் இருக்காங்க, ஏன்னா கீழே நின்று பாருங்கன்ட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நடக்குது பாருங்க. க்ரீனிஷாக அழகா. ஆக்சுவலாக ஏர்லி மார்னிங் வந்தாலும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். போக நிறைய பேருக்கு இதெல்லாம் சுற்றலாம். இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு ரிசர்வ் ஃபாரஸ்ட் நினைக்கிறேன். அதெல்லாம் உதயகிரி ஃபோர்ட்டு அங்கே இருக்கா? அந்த சைடில் இருக்கு. பூர்வா அந்த இது இருக்குமோ? இந்த இங்கேயும் தெரியாது. ஆக்சுவலாக உதயகிரியும் நம்ம வந்து வந்திருக்கோம். ஸோ பக்கம் தான் இருக்குது. கின்னஸ்ல ஒரு பையன் இதில் ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணான். ஆக்சுவலி இதில் இருக்குல்ல, ஆமாம், அதில் அங்கேருந்து இங்கே வரைக்கும் அப்படியே நடந்து. இதுலையா? அந்த அந்த இதை பார்க்கல. இதுலேயேவா? இது என்ன கின்னஸ் ரெக்கார்டு அதில்? ஆமாம், ஏதோ அவன் நடந்து வந்தான். ஸோ ஃபியர் இல்லாமல் வந்திருக்காங்க. கீழே இது எவ்வளோ ஐடி? இது நம்மளுக்கே தலை சுற்றுது. ஏஷியாவில் ஏதோ ரொம்ப லாங்கஸ்டா? எவ்வளோ குட்டியாக இருக்குது, நம்ம தெரியுறோம் எங்கே இருந்துட்டு. நீ இப்போ போட்டுக்க ஃபாஸ்ட்டாக. ஏகப்பட்ட ஏய் சார்கிட்ட சொல்றோம். ஸோ ஏகப்பட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் பிளேஸில் வந்து பிரிட்ஜ் அப்படியே ஆடி உடஞ்சிருக்கும். எனக்கு என்னமோ தெரியல, திடீர்னு அந்த மாதிரி தாட் வந்துடுச்சு. அந்தளவுக்கு ஒரு நிறைய இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, இந்த பிரிட்ஜெல்லாம் வந்து ஆடி அங்கேருந்து வந்து உடஞ்சி போய் கீழே அறுந்து போய் விழுவாங்கல்ல இந்த ஏஐயில் போட்டு. அந்த ஃபீல் வந்து எனக்கு அப்படியே வந்து போகுது ஆக்சுவலாக. அங்கே வருங்க. ஸோ எல்லாம் அந்த சைட்லேருந்து எல்லாம் செம்ம ஜாலியாக குளிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ரியலாக இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து சிவப்பு கலரில் காமிச்சிட்டு இருப்பாங்க, சில இடத்துல வந்து பச்சை கலரில் காமிச்சிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே எதுவுமே டெலிட்டே பண்ணாமல் எந்த ஒரு கலர் கரெக்ஷனுமே பண்ணாமல் அப்படியே ரியலாக போடுறோம். அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து எந்த டைமில் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரௌண்ட் ஒரு மணி போல் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். எதுக்கு எடுக்கிறான்னு தெரியல, யாரும் எடுத்துட்டு இருக்கான்னு இருக்கா. தண்ணி இருந்தாலும் அந்த ஒரு ஃபியர் தண்ணி இருந்தால் தான் ஒரு ஃபியர் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ரியல் அட்வென்ச்சராக இருக்கும்னு சொல்லி சொன்னார். அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் பாதி பேர் வர்றவங்க எல்லாமே அங்கேயே உட்காந்து அப்படியே குளிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க. ஆக்சுவலாக வேலிடான பாயிண்ட். அவர் ஒரு கேள்வி கேட்டார், இதில் நிற்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம அட்வென்ச்சராக பயப்படுறாங்க எல்லாருமே. அப்போ இது கட்டும் போது எந்த அளவுக்கு வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க.
கீழே பார்க்காதே தயவு செய்து. இங்கே பாருங்க, நாங்கள் 2 பேர் செட்டப் பண்ணி நின்றுட்டுருக்கேன். வர்றதுக்கு 2 கையுமே பிடிச்சி பயந்துக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இது வழியாக குதிச்சு, இது ஒரு ஆசை இருந்தது ரொம்ப நாளாக, இதில் குதிச்சு அது வரைக்கும் போகணுன்ட்டு. இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகுமா? இப்போ போனோன்னா ஃபுல்லாக இது பின்னாடி ஃபுல்லாக கறி வந்துடும் ஆக்சுவலாக. குரூப்பாக நிறைய மேலே வந்தாங்க. எங்கே போயிட்டு இருக்காங்கன்னு தெரியல ஆளுங்க எல்லாருமே. ஒருவேளை அங்கே குளிக்க தான் போயிட்டு இருக்காங்களோ. ஆமா இது நம்ம சிவாஜி நடராஜன் ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம ரிவர்ஸ்லேருந்து வரோம். எல்லோரும் இப்படி தான் என்ட்ரன்ஸ் ஆகும் நினைக்கிறேன். நம்ம அந்த சைட்லேருந்து வரோம். அண்ட் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஹைட் வந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க எப்படி பாருங்க. இதோட ஃபஸ்ட்டு டூனோட இது ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குமே அந்த இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 14 அடி இருந்ததுன்னா அது 30 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இது 15 அடி இருந்துச்சுன்னா அது 30 அடி இருக்குன்றது. அது அப்படியே அடுத்தடுத்து தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஹைட்டு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. என்ன சொல்லுவாங்க இது? ஹேங்கிங் பிரிட்ஜா? தொங்கும் பாலம். எங்கே தொங்குதுன்னு தெரியல ஆக்சுவலாக. வந்து தொங்கும் பாலம்னு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக எங்கே போய் தொங்குறாங்க? ஒருவேளை தண்ணிக்குள்ளே இறங்கி உள்ளே தொங்கிட்டு இருப்பாங்க, அதனால் தொங்கும் பாலம்னு வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஸோ இது எடுக்கும்போது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பேன். ஸோ ஆக்சுவலாக அது வந்து பிரிட்டிஷால் கட்டப்பட்ட கிடையாது. நம்ம தமிழ் சிஎம் நம்ம காமராஜ் ஐயா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலத்தை வந்து கட்டியிருக்காரு. ஸோ அது வந்து நான் ப்ரௌடாக சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு பாலத்தை கட்டின ஒரு சிஎம் கேட்டிங்கன்னா அவர் தான் லாஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டுமே அவர் தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் யார் கட்ட போகிறாங்க அப்படின்றது தெரில. ஸோ ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கவர்மெண்ட் வந்து இன்னும் வந்து பாதுகாத்து. ஸோ ஏஷியாவிலே வந்து செகண்டா? ஏஷியாவிலே லாங்கஸ்ட் ஆனால் எந்த பிளேஸ்லாம் தெரியும். ஆனால் ஏஷியாவிலேருந்து ஏதோ சம்திங் சொல்கிறாங்க. ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணாங்க. திடீர்னு வந்து ஒரு ஃப்ளோவில் டக்குன்னு வந்தாச்சு. அதனால் இந்த ஃபஸ்ட்டு செகண்டாலாம் தெரியாது. ஆனால் ஏஷியாவில் லாங்கஸ்ட்டா இல்லை பிக்கஸ்ட்டா இல்லை ஹாரஸ்ட் லாங்கஸ்ட்னு சொல்லுவாங்க எனக்கு. அங்கே வரேங்க, அதில் வந்து ஒரு குரூப் பச்சை கலர் டிஷர்ட் பண்ணேன். ஹேங்கிங் பிரிட்ஜில் நின்று ராக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, மேலே இருக்காங்க. ஸோ கைஸ், ஆக்சுவலாக இந்த இது முடிஞ்சிடுச்சு. நான் முடிஞ்ச அந்த இடத்துல குளிக்கும் போது வீடியோ எடுக்கிறேன். ஆனால் நிறைய லேடிஸ் குளிச்சுட்டு இருக்கேன். அதனால் கண்டிப்பாக நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது. ட்ரை பண்ணலாம். ஆனால் ஆக்சுவலாக இதுதாங்க இருக்குதுலையே செம்ம ஹைட்டாக தெரியுது. இந்த மேலே இந்த சென்டரில் நிற்கும் போது தான் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் தெரியுது நம்மளுக்கு. ஊராட்சி ஒன்றியம் அங்கே விட்டுருக்காங்க. ஸோ இது பக்கத்தில் ஒரு தூண் இருக்குது. நாகா எங்கே போயிட்டுருக்கான்னு தெரில. இப்போ கட்டியிருக்கிற பிரிட்ஜுக்கும் அப்படியே மேலே இருக்கிறத பாருங்கள், அங்கேயும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எங்கே போயிட்டுருக்காரு ஒரு அட்வென்ச்சர்? தண்ணியில் அதனால கீழே வந்து அட்வென்ச்சர் காமிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். பயங்கரமான அவ்வளோ இது ஷார்ட்கட் வழியோ. ஷார்ட்கட் ஆக்சுவலாக அது வழியாக போகாமல் இருக்கிறதுக்கு இது வழியாக போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆக்சுவலாக ரொம்ப டயர்டாகிடுச்சு. இது என்ன பிரச்சனைனா கையில் கேஷ் எடுத்து வராமல் வந்துட்டோம். ஜிபேயில் தான் இருக்குது. சில இடத்துல தண்ணியோட கலரே பாருங்களேன். ஏங்க இங்கே கூமாபட்டின்னு சொல்லி கட்டுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. ஆமாங்க, தண்ணியோட கலரு செம்மையாக இருக்குங்க. ஏங்க இங்கே வாங்க, இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க தண்ணி. வாவ், செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக தண்ணியோட கலரு அவங்க சொல்லுவாங்கள்ல கூமாப்பட்டின்னு, அது கூட அப்படி ஒன்று வச்சுக்கலாங்களேன். அழகாக இருக்குது தண்ணி, ரொம்ப வெள்ளையாக ரொம்ப அழகாக இருக்குது. தண்ணியோட சவுண்ட் ஆக்சுவலாக நிறைய கேட்கும் உங்களுக்கு.
ஆளை வச்சாச்சு. ஆளை இவ்வளோ அழகான தண்ணியை ரசிக்காமல் போக முடியுமா? கண்டிப்பாக ரசித்து போய் தான் ஆகணும். ரியல் அட்வென்ச்சர். ஸோ நம்ம ஒரு சின்னதாக ஒரு குளியல் போய் உள்ளே போய் பாருங்க, இந்த இடத்துல ஒரு மீன் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. இங்கே தெரியுதா? ஒரு குட்டி மீன் வந்து இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கு. இதை நான் எப்படியாவது பிடிக்கலான்னு பார்க்குறேன். ஒருவேளை அந்த மீன் அடிபட்டு இருக்கோ? ஓடிடுச்சு, எஸ்கேப் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மீனை பிடிக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் அது எதுல அப்படியே எஸ்கேப் ஆயிடுச்சு. தண்ணியோட சவுண்டு வருங்க, செம்மையாக இருக்குது. ஸோ அங்கே தான் போய் குளிக்கலான்னு இருக்கேன். ஸோ நம்மள்கிட்ட கேமரா கொடுத்துட்டு தண்ணியில் அங்கே போய் குளிக்கலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஈரமாக இருந்தால் தான், ரெஃப்ரெஷ் ஆனால் தான் ஒரு ஃபீலாக இருக்கும். பேலஸ்டா யோ ஆன் பண்ணாமலே கொடுத்துருக்கேன். ஆன் பண்ணவே இல்லையா? ஆபத்தான ஒரு தண்ணிக்குள்ள போய் குடிச்சிட்டு வரலான்னு இருக்கேன். ஆபத்துலாம் கிடையாது, முட்டி சைஸ் தான் இருக்கா, இப்போ சைஸ் வரைக்கும் தான் தண்ணி இருக்கு. கையோட அப்படியே எழுதிட்டு தண்ணி வந்து செம்ம ஃபோர்ஸாக வந்துட்டு இருக்கு. ஆமாம், செம்ம நிறையா வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக அதுவுமே அந்த தண்ணியோட பியூரிட்டி வந்து ஆக்சுவலாக நிறைய இங்கே வருங்க பட்டாம்பூச்சி தண்ணியோட பியூரிட்டியே வேறு லெவலில் இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் கேமரா போய் பேக்கில் போய் ரெஸ்ட் எடுக்கட்டும். உண்மையிலே போய் என்ஜாய் பண்ணிட்டேன்னா கேமரா இருக்கிற என்ஜாய்மெண்ட் வந்து போயிடும். அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கு முன்னாடி நாகாவை வந்து பிடிக்க வேண்டும். ஸோ இது ஆக்சுவலாக விளாக் எடுக்க வந்தோம்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ஜாலியாக இருக்கும். தண்ணி ஈரமாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக நனைஞ்சு போயிட்டு வருங்க. எப்படி வருது பார்த்தீங்களா? தண்ணி ஃபுல்லாக செம்மையாக வந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக. சரி ப்ரோ, இது பேக் கொண்டு போய் தண்ணியில் வச்சுருங்க. என்னென்னமோ உணரிட்டு தண்ணியை பார்த்து நானும் அங்கே உட்காந்து ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காரு பாருங்க. ஆனால் கொஞ்சம் இருட்டாக இருக்கு. தண்ணியில் ஏன் நாய் அவ்வளோ நேரம் ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருக்குன்னு தெரியல. அந்த அளவுக்கு செம்ம ஃபீலாக இருக்குது. எந்திரிச்சு போக சுத்தமாக மனசே கிடையாது. செம்மையாக எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வெயிலில் லைட்டான ஒரு வெயிலில் இந்த மாதிரி சில்லு சில்லுன்னு தண்ணியில் குளிக்கும் போது அதில் இருக்கிற ஒரு ஹாப்பினஸே தண்ணி. ஸோ இன்னும் நிறையா பிளேஸ் போய் நாகர்கோயிலை வந்து ஷூட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் பாதியிலே முடிச்சு கிளம்பலான்னு இருக்கோம்.